ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க ஒரு சூப்பரான vlog பார்க்கலாம். இது கரெக்டாக 2 அக்டோபர் மார்னிங், எர்லி மார்னிங் 3 மணிக்கு இப்போ vlog பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எர்லி மார்னிங்கே என்னடா பாதி ராத்திரி எழுந்து இட்லிலாம் அந்த ரஜினிகாந்த் படத்தில் வரா மாதிரி பண்ணுறாங்களேன்னு பார்க்காதீங்க. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் காஞ்சிபுரத்தில் உள்ள திவ்ய தேசம் போனோம். 1 டே டூர் போனோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, இது ரொம்ப நாளாக என்னோடய விஷ் லிஸ்ட்டில் இருந்த ஒரு டூர் பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். ஒரு டிவோஷனல் டூர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ காஞ்சிபுரத்தில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 12 கோவில் பெருமாள் நாங்கள் பார்த்தோம். அதை பற்றின vlog தான் இது. அதனால் எர்லி மார்னிங்கே டிஃபன் மட்டும், ஏன்னா எர்லி மார்னிங்கே நம்ம கிளம்புறதுனால 5 மணிக்கெலாம் கார் புக் பண்ணியாச்சு, கிளம்புறோம். போனாக்கா ஒரு 7 o'clockலாம் 7:30க்கெலாம் பசிக்க ஆரம்பிச்சிரும். அங்கங்கே போய் நின்று சாப்பிட்டா டைம் ஆகிடும். அதனால் டிஃபன், அதுக்கப்புறம் மோர் குடிக்கிறதுக்கு ரெடி பண்ணோம். காலையிலேயே நல்ல சூப்பரான ஒரு காஃபி குடிச்சிட்டு 3 மணிக்கெலாம் எழுந்து இது மாதிரி டிஃபன்லாம் பண்ணி வச்சாச்சு. காஞ்சிபுரம் போகிறதுனால ஒரு டிவோஷனல் டூர் போகிறோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி சாரீ நான் முன்னாடியே ப்ளீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போலாம் ப்ளீட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. வச்சுட்டு கட்டும்போது டைம் கன்சியூம், ரொம்ப சீக்கிரமே ஒரு வித்தின் 5 மினிட்ஸுக்குள்ளே கடகடான்னு சாரீ கட்டிட முடியுது. அந்த சாரீக்கு மேட்சாக ஆரி ப்ளவுஸ், நான் ஆரி ப்ளவுஸ் ரீசெண்டாக ரெடிமேட் ப்ளவுஸே நான் வாங்கிட்டேன். அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. நம்ம ஆரி ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணால் கிட்டத்தட்ட 3500 4000 வரைக்கும் ஆகும். இது ஆஃப் தி ப்ரைஸ்லேயே ரொம்ப கிராண்டான ஆரி ஒர்க் ரெடிமேட் ப்ளவுஸ் நல்ல குவாலிட்டிலே நான் பாரிஸில் போய் வாங்கினேன். ஸோ ஆரி ப்ளவுஸ் கலெக்ஷன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்ருதி பொட்டிக்கோட சாரீ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது ரெட்டை பெட்டை, அதாவது ஓல்டு ஸ்டைல் மாடலில் ஒரு பட்டு சாரீ மாடலில் இருக்கிற சில்க் காட்டன், அந்த காட்டன் மிக்ஸ்டு சாரீ தான் இது. அதுக்கு மேட்சாக இன்றைக்கி பெருமாள் கோவில்லாம், புரட்டாசி மாதம் பெருமாள் கோவில்லாம் போய் பார்க்க போகிறோம். அதுக்கு மேட்சாக பார்த்திங்கன்னா எல்லாமே கோல்டு கலர், அந்த சாரீக்கு தகுந்த மாதிரி எல்லாமே கோல்டு பேட்டர்ன்லேயே நான் ரீசெண்டாக வாங்கினேன். அந்த பெண்டன்ட் அண்ட் இயரிங் லக்ஷ்மி போட்டிருக்கோம். அதில் ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்தது. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அதே மாதிரி எலிகண்ட் லுக்கு நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி சிம்பிளான ஒரு காட்டன் சாரீ ப்ளஸ் அந்த ஆரி ப்ளவுஸ் போட்டுட்டு அந்த சாரியை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கோவிலுக்கு போகிறோம் இல்லையா, நிறைய கோயிலுக்கு போகும்போது இது மாதிரி நான் ஏதாவது வாங்கிட்டு போவேன். சந்தன குங்குமம் இந்த தடவை வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்தேன். ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 5:30க்கு நம்ம கிளம்பினோம். அதுக்குள்ளே இது மாதிரி ரெடி ஆயாச்சு. இப்படி தான் இருக்குங்க அந்த ஓவர்லுக்கு. இந்த சாரீ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ருதி பொட்டிக்கில் தான் வாங்கினது. ஸ்ருதி பொட்டிக்கோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் ரெகுலர் அப்டேட், நீங்கள் ரீசெல்லராக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நிறைய சாரீ கலெக்ஷன்ஸ் இப்போ நவராத்திரி தீபாவளிக்கெலாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா அந்த பெண்டன்ட், அந்த லக்ஷ்மி பெண்டன்ட், அந்த லக்ஷ்மி இயரிங்காக அண்ட் சாரீ ப்ளீட் பண்ணி கட்டும்போது இன்னுமே ரொம்ப அழகாக ஈஸியாக எனக்கு இருந்துச்சு. அந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸோடு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த சாரீ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ருதி பொட்டிக்கோட லிங்க் நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ 5:30க்கெலாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கேருந்து காஞ்சிபுரம் கிட்டத்தட்ட ஒரு 6:30 அது மாதிரி நம்ம ரீச் பண்ணோம். ரீச் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 பெருமாள் கோவில் நம்ம போனோம். அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த vlog 2 பார்ட்டாக நான் போடுறேன். ஏன்னா நான் காஞ்சிபுரத்தில் எங்கெல்லாம் போனேன், கோவில்லாம் எப்படி நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறதையும் நான் போடுறேன். ஒரு கோவிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 an hour ஸ்பெண்ட் பண்ணோங்க. 1/2 an hourல ஸ்பெண்ட் பண்ணாலே நீங்கள் ஒரு 1 டேயில் பார்த்துட முடியும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அமாவாசை அப்படிங்கிறதுனால கூட்டமே இல்லைங்க. நான் ரொம்ப பயந்துட்டு போனேன். புரட்டாசி மாதம் போகிறோம், சுவாமியெல்லாம் பார்க்க முடியுமா, பயங்கர கூட்டமாக இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு நான் போனேன். ஆனால் கூட்டமே இல்லாதனால சீக்கிரம் பார்க்க முடிஞ்சுது. அதுவும் எர்லி மார்னிங் நாங்கள் போனதுனால இன்னும் தரிசனம் கடகடன்னு பார்க்க முடிஞ்சுது. 6:30க்கு ஷார்ப்பாக நான் பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோயில் எப்போதுமே ரொம்ப மனசுக்கு பிடிச்ச கோவில் அது. எத்தனை தடவை பார்த்தாலும் நீங்கள் நிறைய என்னோடய vlogல காஞ்சிபுரம்னு பார்ப்பீங்க. ஸோ நிறைய தடவை நான் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை போய் பார்க்குறது உண்டு. அவ்வளோ மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். அன்றைக்கி எர்லி மார்னிங் 6:30க்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் நாங்கள் உட்காந்தோம். அபிஷேகம் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் அங்கே வெயிட் பண்ணிட்டு தான் சுவாமியை பார்க்க முடிஞ்சது. ஒரு 7 மணி கிட்டத்தட்ட தான் சுவாமியை பார்த்தோம்.
அன்னைக்கு வந்து அலங்காரம் அவ்வளோ அழகு தங்கப்பாவாடை அலங்காரம் வந்து பண்ணியிருந்தாங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவ்வளோ நல்ல தரிசனம் வந்து கிடச்சிது. ஸோ அந்த கோவில்லையும் சந்தனம், குங்குமம்லாம் குடுத்துட்டு, சுவாமிய பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அங்கேயே உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு 7, 7:15 போல வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பினோம். இது வந்து திவ்ய தேசத்தில காமாட்சி அம்மன் கோவில்லையும் ஒரு திவ்ய தேசம் இருக்குங்க. காமாட்சி அம்மன பார்த்துட்டு லெஃப்ட்ல வந்தீங்கன்னா, கண்ணாடி மூலியமா பெருமாள நம்ம வந்து பார்க்க முடியும். அங்கேயும் ஒரு திவ்ய தேசம் இருக்கு. பல பேருக்கு தெரியாது. காமாட்சி அம்மன் கோவில்லையும் ஒரு பெருமாள் இருக்காரு. அங்கேயும் திவ்ய தேசம் இருக்கு. அடுத்ததாக ஸ்ட்ரெயிட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு வந்தோம். ஏகாம்பரேஸ்வரர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, முக்கியமாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒத்துமைக்காக வழிபடக்கூடிய ஸ்தலம். இங்கேயும் ஒரு பெருமாள் திவ்ய தேசம் வந்து இருக்கு. உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா, கண்டிப்பா ஏகாம்பரேஸ்வரர் கோவில்லையும் ஒரு திவ்ய தேசம் இருக்கு. காமாட்சி அம்மன் கோவில்லையும் ஒரு திவ்ய தேசம் இருக்கு. ஏகாம்பரேஸ்வரர் கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலுங்க. அங்க வந்து பார்வதி தேவி சிவன வந்து மண் வடிவத்துல வந்து லிங்கமா புடிச்சு வழிபட்ட ஸ்தலம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, சிவனுக்கு அபிஷேகம் கிடையாது. மூலவர் வந்து மனித ரூபத்துல லிங்கத்த நீங்க வந்து பார்க்கலாம். சிவனும் பார்வதியும் காட்சி தர்ற மாரி 2 பேரும் சேர்ந்து இருந்து காட்சி தருவாங்க. அதனால அம்மனுக்கு தனி சன்னதி இல்லன்னு சொன்னாங்க. பின்னாடியே வந்து அம்மன் தவம் இருந்த மாமரம் இருக்கு. அங்கேயும் போய் பார்த்தா ரொம்ப ரொம்ப விசேஷம். முக்கியமாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ரொம்ப சண்டை இருக்கு. ஒத்துமை ஏற்படணும் அப்படின்னாக்கா ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போனாக்கா ஒத்துமையா வாழ்வாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இங்கேயும் ஒரு பெருமாள் கோயில் இருந்தது. அதையும் தரிசனம் பண்ணிட்டு சூப்பரா சக்கரை பொங்கல் வந்து குடுத்தாங்க. அதுவும் சுட சுட சாப்பிட்டுட்டு அடுத்ததாக போனோம். ஒரு கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஒரு 20 டூ 30 மினிட்ஸ்லயே நாங்க வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். அடுத்ததாக பாண்டவ தூதர் கோவிலுங்க. இங்கேயும் பெருமாள். அதாவது கிருஷ்ணர் வந்து பாண்டவருக்காக தூது போன இடம். அந்த துரியோதனன போய் பார்க்கும்போது, துரியோதனன் கிட்ட விஸ்வரூபம் எடுத்து கிருஷ்ணன் வந்து அந்த கிருஷ்ணன வந்து வழிபட்ட ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணன் இங்க வந்து விஸ்வரூபத்துல இருக்காருங்க. அவ்ளோ அழகு. அப்படியே பிரம்மாண்டமா இருக்காரு. மேல அப்படியே அண்ணாந்து பார்க்க வேண்டியிருக்கு பெருமாள. அவ்ளோ நல்லாருக்கு. இங்க பெருமாள் வந்து கிருஷ்ணனாக நமக்கு வந்து அருள்பாலிக்கிறாரு. அதனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த கிழமையில இந்த வருஷம் ஃபுல்லுமே அங்க லிஸ்ட் எழுதி ஒட்டியிருக்காங்க. எந்த கிழமையில, எந்த நட்சத்திரத்துல, எந்த தேதியில வந்து பரிகாரம் பண்ணினா ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதும் அங்க இருக்கு. அந்த தேதியில போய் பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கான பரிகாரம் பூஜை அங்க வந்து நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை வண்ண பெருமாள் கோவில். அதையும் பார்த்துட்டு அதுக்கு எதிர்த்தாப்புலயே இருக்கிற பவளவண்ண பெருமாள் கோவில். இது 2ம் ஆப்போசிட்ல இருக்கும். இதுல ஒண்ணு திவ்ய தேசம். ஆனா ஒரு கோயில பார்த்தா இன்னொரு கோயிலையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பவளவண்ண பெருமாள பார்த்துட்டு அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பச்சை வண்ண பெருமாளையும் பார்த்துட்டு வந்தோம். நெறைய கோவில்கள் வந்து அங்க ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கோயில்கள் இருக்கு. அதுவும் வந்து நம்ம வந்து புரட்டாசி மாசம்ங்கிறதுனால திவ்ய தேசத்த பார்த்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வந்தோம். அதே மாரி சிவராத்திரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலம்பற 6 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா, 108 சிவனை விடிய விடிய மறுநாள் காலையில 6 மணிக்குள்ள 108 சிவனையும் வந்து பார்க்க முடியும். அங்க வந்து 148 சிவன் கோயில்கள் வந்து காஞ்சிபுரத்துல இருக்கு. இன்னைக்கு காலையில ஸ்டார்ட் பண்ணா மறுநாள் காலையில விடிய விடிய எல்லா கோயிலும் திறந்திருக்கும். அன்னைக்கு வந்து அபிஷேகமோ, அர்ச்சனையோ கிடையாது. நீங்க போனீங்கன்னாக்க சிவனை மட்டும் தரிசனம் பண்ணணும் அப்படின்னாக்க, இன்னைக்கு காலையில 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி மறுநாள் காலையில 6 மணிக்கு விடாம சுவாமி தரிசனம் வந்து பண்ண முடியும் காஞ்சிபுரத்துல. அங்க வந்து நீங்க வந்து கவலைப்பட தேவையில்ல. காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நீங்க இறங்கி எந்த ஆட்டோவ போய் கேட்டாலுமே திவ்ய தேசம் பார்க்கணும்னாலே அவங்களே ஷெட்யூல் பண்ணி உங்கள கூட்டிட்டு போயிடுவாங்க. ஒரு 1000 to 1500க்குள்ள தான் செலவாகும். நீங்க எல்லா கோயிலையுமே பார்த்துட்டு வந்து வரலாம். அதே மாரி சிவராத்திரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சு மறுநாள் 6 மணிக்குள்ள அந்த ஆட்டோக்காரங்கள்ட்ட நம்ம பேசினோம்னா கிட்டத்தட்ட ஒருத்தருக்கு ரூ. 500லேருந்து ரூ. 1000 வரைக்கும் வாங்குறாங்க. ஃபுல் டே நமக்கு வந்து அத்தனை கோயிலையும் வந்து சுத்தி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, வைகுண்ட பெருமாள் வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க. அங்க நெறைய வந்து குடவரை வந்து அந்த சிற்பங்கள்லாம் வந்து நெறைய செதுக்கியிருக்காங்க. இந்த கோவில்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க, மேல புரட்டாசி மாசம் சனிக்கிழமை அன்னைக்கு மட்டும் மேல போய் அரங்கநாதர் அந்த பெருமாள் வந்து சயன குளத்துல இருக்கிற பெருமாளை வந்து நம்மளால பார்க்க முடியும். அன்னைக்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு மேல இன்னொரு பெருமாளும் இருக்கு. ஆனா எங்களால பார்க்க முடியல. சனிக்கிழமை மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொம்ப அழகான தரிசனம்ங்க. எல்லாத்துலயும் நிதானமாக அந்த சந்தன குங்குமம் வந்து எடுத்துட்டு போயிருந்தோம் இல்லையா? அதெல்லாம் கொடுத்துட்டு நிறைய பெருமாள் கோவில்ல சந்தோஷமா வாங்கிக்கிட்டாங்க. திருமஞ்சனம் நடக்கிறதுல வந்து நாங்க சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வாங்கிக்கிட்டது வந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லா கோவிலையும்
சந்தனமும் குங்குமமும் கொடுத்துட்டு சுவாமியை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப மனசு திருப்தியோடு அத்தனை திவ்ய தேசமும் எங்களால் வந்து கவர் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த லிஸ்ட் ஆஃப் அவங்களுக்கு வந்து அந்த திவ்ய தேசம் என்னென்ன கோவில்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு பார்க்கணுன்னாலும் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வந்து நான் போடுறேன். வெலக்கோழி பெருமாள் கோவில் இந்த மாதிரி நிறைய கோவில்கள் வந்து பெருமாள் கோவில் வந்து இருக்குது. அதில் திவ்ய தேசம் எதெல்லாம் வந்து கவர் பண்ண முடிஞ்சிச்சோ அவ்வளவும் வந்து கவர் பண்ணோம். அதுக்கப்புறம் அழகிய சிங்கப்பெருமாள் கோவில் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன காஞ்சிபுரத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. அங்கேயும் வந்து போயிட்டு நிறைய கூட்டம் இருந்துச்சு. அங்கேயும் போய் சுவாமியை பார்த்துட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து வந்தோம். வெலக்கோழி பெருமாள் கோவில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல 3 பெருமாள் கோவில் இருந்துச்சுங்க. வெலக்கோழி பெருமாள் கோவில், ஹயக்ரீவர் கோவில் இதெல்லாம் சேர்ந்து இருக்கும். அந்த பெருமாள் எல்லாமும் பார்த்துட்டு வந்தோம். ஒவ்வொரு கோவில்லையும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்தில் எங்களால் பார்க்க முடிஞ்சதுனால நாங்கள் அன்றைக்கி வந்து கூட்டம் இல்லாததுனால கிட்டத்தட்ட 1 மணிக்குள்ளே அத்தனை திவ்ய தேசத்தையும் நாங்கள் வந்து பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட நான் ஒரு 3:30க்கெலாம் வீட்டுக்கே வந்து சென்னைக்கே நான் வந்து வந்துட்டேன். நார்மல் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக வயசானவங்களாம் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னாக்கா இப்போ நிறைய டூர் கூட டிவோஷனல் டூர் எல்லா டூர் இதுலேயுமே வந்து போடுறாங்க. நீங்கள் அதில் கூட புக் பண்ணி போகலாம். இதோட செகண்ட் பார்ட் ஏன்னா நான் லென்த்தியாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்னென்ன கோயிலெலாம் பார்த்தேங்கிறது நெக்ஸ்ட்டு வ்ளாகில் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன்.